ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ரவையை வச்சு சூப்பரான குழி பணியாரம் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஈக்குவலாக கேர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பவுலில் ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தயிர் எடுக்கணும். ஸோ ப்ளஸ் இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், 2 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வாசனைக்காக மல்லி இலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 பச்சை மிளகாய் காரத்துக்காக எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையும் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே விட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா ஊறி இதுவும் ஆகணும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பவுல் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை தயிர் எல்லாம் விட்டுக்கா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே வச்சுருங்க. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் தயிர் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டா அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவையும் தயிரும் போட்டு ஊற வச்சு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு நம்ம எப்படி சொல்கிற இட்லி மாவு அளவுக்கு தான் அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இதை அரைச்சிப்போம். ஸோ இப்போ இதை நம்ம ஊற வச்ச அதே பவுல்லையே வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். இருக்குது நம்ம அதே பவுலில் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விடுவோம். ஸோ இந்த கேப்பில் இதுக்கு நம்ம வெட்டி ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம் வந்துட்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ அது என்னென்னதை எப்படி கட் பண்ணுறதை பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையும் வந்துட்டு இது கூட சாப் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேட்டர் கூட ஆட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க மல்லி இலையை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கல பேட்டர் ஸோ அது கூடவே இதையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ ப்ளஸ் இது கூடவே எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் உருவிட்டு இதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். ஸோ கருவேப்பிலை இந்த மாதிரி உருவிட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிப்போம். டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி சாப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதையும் வந்துட்டு நம்ம அது கூட ஆட் பண்ணிப்போம். அதேமாரி எடுத்து வச்சுருக்கிற 1/4 துண்டு இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். சாப் பண்ணி போட்டால் தான் இதில் ஃப்ளேவர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வரும். அதை கொண்டு பேஸ்ட் ஆக்கி போட்டுறாதீங்க. இருந்தால் மிக்ஸி ஜாரை க்ரஷ் பண்ணி போடுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இதையே வந்துட்டு அது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு வெங்காயத்தையும் இந்த மாதிரி சென்டர் ஸ்டெம்ப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் ஃபைனாக சாப் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் லைன் போட்டுட்டு இது குட்டி குட்டியாக சாப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதை கட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி இந்த வெங்காயத்தையும் பேலன்ஸ் எடுத்தையும் கட் பண்ணி ஸோ இந்தளவுக்கு இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 2 பச்சை மிளகாயும் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா சேம் லைக் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணமோ அதேமாரி இதையும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தோசை பேட்டர் கூட பணியார பேட்டர் கூட ஆட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு இதேமாரி திருப்பி லைன் போடணும். வெங்காயம் எப்படி கட் பண்ணமோ அதேமாதிரி இதுக்கும் கட் பண்ணிவிட்டு லைக் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியணும் அந்தளவுக்கு சாப் பண்ணி போடுறேன்னு. உங்கள் வீட்டில் கிரேட்டர் இருந்தால் கிரேட்டரில் கிரேட் பண்ணி போட்டாலும் ஓகே. அது எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டுட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். ஸோ நல்லா
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணேன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டைட்டாக இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நம்ம இன்னும் இதுக்கு உப்பு போட கிடையாது, உப்பு ஆட் பண்ணணும், மறக்காமல் உப்பு ஆட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். லைக் மேலே அவுட் சைடு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும், அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட அப்படியே கார சட்னி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரட் ஆகும். அது அடித்து சொல்கிறேன் நான். ஸோ இந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இதை இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது கூட லைட்டாக இந்த டைமில் அப்பா சோடா இருக்குல்ல, பேக்கிங் சோடா, அதை மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு இது கூட அப்பா சோடா மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி நம்ம அடுப்பில் சுற்றி எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ப்ளஸ் அப்பா சோடா வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு குச்சி மாதிரி வேண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நம்மளுக்கு. மிக்ஸ் பண்ணி விடும்போது ஊற்றும் போது இந்த கன்சிஸ்டன்சி தான் எடுத்து ஊற்ற முடியும் உங்களால். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்து எப்படி சுட்டுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ அடுப்பில் பனியாரக்கல் வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி வைக்கலாம். பனியாரக்கல் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகணும். ஸோ இது நல்லா ஃபஸ்ட்டு ஹீட் ஆகட்டும். ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் ஃபஸ்ட்டு பனியாரக்கல்ல வந்துட்டு நம்ம ஆயில் விட்டுப்போம். எல்லா கல்லுக்கும் கொஞ்சம் கூடவே விடணும் இதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு கால் குழி அளவுக்கு நம்ம என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆயில் விட்டுப்போம். எல்லா இதுக்குமே ஒரு கால் கரண்டி வந்துட்டு இதுக்கு ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா குழிக்கும் இந்த மாதிரி கால் கரண்டி ஊற்றிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கால் கரண்டி ஊற்றி விட்டுட்டு நல்லா குக்காக விடணும். ஸோ நம்ம ஆயில் அதுக்கு தானே வந்துட்டு கூட விட சொன்னது, அப்போ தான் நல்லா குக் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கால் கரண்டி வந்துட்டு விட்டுப்போம். இதே நல்லா வந்துட்டு சைடில் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு குக் ஆகணும். ஸோ ஒன்ஸ் இது எப்படி உங்களுக்கு குக் ஆகிடுச்சின்னு தெரியும்னா மேலே வந்துட்டு இந்த மாதிரி உப்பி வரும். ஸோ இந்த மாதிரி உப்பி வரும்போதே உங்களுக்கு லைட்டாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா எகைன் சைடில் வந்துட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எகைன் வந்துட்டு நம்ம ஒன்ஸ் வந்துட்டு லைட்டாக மேலே அப்பில் இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு விடணும். இதுக்கு சைடெல்லாம் குழியெல்லாம் விட்டால் தான் அப்போ தான் நம்ம திருப்பும் போது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைட்லேருந்து அப்படியே திருப்பி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இந்த மாதிரி ஒன் சைடாக வச்சு அழுத்தினீங்கன்னா அப்படியே திரும்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இப்படி திருப்பி விடணும். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கோல்டன் ப்ரௌனில் உங்களுக்கு நைஸாக வரும். ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி அப்படியே திருப்பி விட வேண்டியதான். அப்படியே திருப்பி ஒரு டைம் இந்த பக்கமும் குக் பண்ண விடணும். இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறது தான் நம்ம பிரித்து விட்டுட்டு அதுக்கு இந்த மாதிரி அப்படியே திருப்பி விடுவோம். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்துட்டு ஸ்பூன் வச்சு திருப்பினா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு குச்சி மாதிரி ஸ்டிக் இருந்தால் கூட ஓகே ஃபைன், அதில் கூட திருப்பி விட்டால் நீட்டாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டு இந்த சைடும் அப்படியே உள்ள வரைக்கும் குக் ஆகிறதுக்கு அப்படியே விடுவோம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு எகைன் லைட்டாக வந்துட்டு நம்ம ஆயில் வந்து டிஸ்டர்ப் பண்ணால் போதும். இந்த டைமில் மொதல் மாதிரி அதிகமாக ஊற்றணும் இல்லை, எல்லா குழிக்கும் லைட்டாக இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு அப்படியே லைட்டாக பட்டு போடாமல் அப்படியே திரிச்சு விட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு அப்படியே லைட்டாக திரிச்சு விடுவோம். ஒரு 2 ட்ராப் எல்லாத்துக்கும் விட்டால் எகைன் வந்துட்டு நல்லா குக் ஆகும் உள்ள வரைக்கும். ஸோ எகைன் ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஈச் அண்ட் சைடு வந்துட்டு குக் ஆகணும். அதேமாரி குக் ஆகிடுச்சான்னு எப்படி தெரியும்னா உள்ளே ஒரு ஸ்டிக் இருக்கும் போது ஒரு குட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இட்லிக்கு சேம் இட்லி எப்படி குக் பண்ணும்போது அந்த மாதிரி தான் குக் பண்ணுறது வந்துட்டு. ஸோ இப்போ இந்த கால் பக்கம் வந்து குக்காக இருக்காது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் ஸ்பூனை வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி அடுத்து இப்படி லைட்டாக திருப்பி விடணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சைடு வந்துட்டு லைட்டாக அப்பப்போ அப்படியே திருப்பி விட்டால் தான் உங்களுக்கு எல்லா சைடும் வந்துட்டு ஈவனாக குக்காகி வரும். இந்த மாதிரி இதை அழுத்தி விட்டால் அந்த பக்கம் திரும்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி இதையும் அப்படி சேம் லைக் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் திருப்பி விடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடும் உங்களுக்கு வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரெகுலராக பணியாரம் சாப்பிட்றவங்களுக்கும் இப்போ இந்த மாதிரி புதுசாக வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா, அதுவும் கார சட்னி கூட சாப்பிடும்போது இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இதையும் திருப்பி விட்டுப்போம். ஸோ இதை இந்த சைடு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சைடும் வந்துட்டு நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், உள்ளேயும் நமக்கு வெந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்தையும் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிப்போம். எல்லா சைடும் நமக்கு வந்துட்டு ஈவனாக குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றிப்போம். அதே சேம் டைம் நமக்கு வந்து குக்கும் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம ரவா குழி பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி புதுசாக சேனலுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.